சிநேகிதிகளே, நீங்க கனவு காண்பீங்களா? ராத்திரி படுத்ததுக்கு அப்புறம் தூக்கத்துல வர கனவை பத்தி நான் கேட்கல. கண் முழிச்சுக்கிட்டே காணும் கனவை பற்றி நான் கேட்கிறேன். அதாவது நீங்க அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு பல கனவுகள் உங்களுக்குள்ள இருக்கும். அதான் உங்க குறிக்கோளை பற்றி சொல்றேன். அந்த குறிக்கோளை அடைய உங்க கனவை நனவாக்க நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போகும் கதையில நம்மள மாதிரி ஒரு இளம் பெண் கனவு காண்றா. அதை நிறைவேற்ற அவ என்ன செய்றா? அதோட விளைவு என்ன? இது எல்லாத்தையும் பார்ப்போமா? ஜீவரத்னாமா சோகமா உட்கார்ந்துருந்தா. கலா அவ வீட்டுக்கு வந்து, என்ன ஜீவரத்னாமா கவலையோட இருக்கிற, என்ன ஆச்சு, ஏன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு கேட்டா. ஜீவரத்னாமா பெருமூச்சோட சொல்ல ஆரம்பிச்சா, எனக்கு எதுவுமே பிடிக்கல, எங்க வீடு பிடிக்கல, என் பெயரே எனக்கு பிடிக்கல. என்ன பெயரை வச்சிருக்காங்க, ஜீவ ரத்னாமா, நீட்டி முழக்கி உச்சரிக்க வேண்டியது இருக்குது. எங்க இருந்துதான் கண்டுபிடிச்சாங்களோ காலாவதியான இந்த பெயரை. ஏதோ வயசான அம்மா மாதிரி இருக்குதுன்னு சொன்னான். உடனே கலா, இதத்தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிய, இன்னைக்கு ஏன் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு கேட்டேன்னு கேட்டா. அதுக்கு ஜீவரத்னாமா, பள்ளியில மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு அவமானமா இருக்குது. முக்காவாசி பேர் அவங்க அம்மா அப்பா கார்லயும் பைக்லயும் கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. உன்னையே எடுத்துக்கோயே, உங்க அப்பா உன்னைய பைக்ல விட்டுட்டு போறாரு. உன் ஸ்கூல் பேக் எவ்வளவு அழகா இருக்குது. என் பையன் பள்ளிக்கூடத்துக்கு தூக்கிட்டு வரவே எனக்கு வெக்கமா இருக்குது. நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாரும் அழகான பவுச்சஸ், வாட்டர் பாட்டில் கொண்டு வராங்க. என்கிட்ட இருக்கிறது எதுவுமே நல்லா இல்லை. எங்க அப்பா எனக்கு நல்லதா எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறாரு. எங்க அப்பா அம்மாவுக்கு என் மேல அன்பே கிடையாதுன்னு ஏக்கத்தோட சொன்னான். உடனே கலா, அப்படி சொல்லாத ஜீவரத்னாமா, உங்க அப்பா கிட்ட பணம் இல்லை, அதான் வாங்கி தரலன்னு சொன்னான். அதுக்கு ஜீவரத்னாமா, எங்க அப்பா விவசாயம் பாக்குறாங்க, எங்களுக்கு நிறைய நிலம் சொந்தமா இருக்குது, பணத்துக்கும் குறைச்சல் இல்லை. எங்க அம்மா அப்பா எனக்கு நல்ல பை நல்ல செருப்பு வாங்கி தராததுக்கு ஏழ்மை காரணம் இல்லை, அவங்களோட பத்தாம்பசலித்தனம், காரணம் இல்லாத கண்டிப்பான சிக்கனம். உலகம் மாறிக்கிட்டே வருதே, இவங்கெல்லாம் மாற மாட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டு வாழும் கிணற்று தவளைகள் இவங்க. எதை வாங்கினாலும் அவசியத்துக்காக வாங்குவாங்க, அழகுக்காக எதையும் வாங்க மாட்டாங்க. என்னைய பாரு எப்படி பெற்றிருக்காங்கன்னு சொல்ல, கலா, ஏன் உனக்கு என்ன, நீ அழகாத்தானே இருக்கன்னு சொன்னான். உடனே ஜீவரத்னாமா கலா கிட்ட, என்னைய பற்றி என் ஆசைகளை பற்றி நான் கவிதையா எழுதி வச்சிருக்கிறேன், உன்கிட்ட வாசிச்சு காமிக்கவான்னு சொல்லிட்டு பைக்குள்ள இருந்த ஒரு நோட்டை எடுத்து அவ எழுதி வச்சிருந்த கவிதைய சத்தமா ஏற்ற இரக்கத்தோட வாசிச்சா. நான் சிங்கமாய் சீர நினைக்கின்றேன், ஆனால் சிங்கத்தின் கம்பீரம் எனக்கில்லை. நான் பட்டாம்பூச்சியாய் பறக்க நினைக்கின்றேன், ஆனால் வண்ணத்துப் பூச்சியின் நிறம் எனக்கில்லை. கதைகளை வாசித்து கற்பனை உலகில் திளைப்பது என் பழக்கம். என் கதைகளின் நாயகிகளாக என்னை நினைத்துக் கொள்வேன். அவைகளில் சிலர் ஏழைகள், சிலர் பணக்காரர்கள். ஆனால் அவர்களுக்குள் உள்ள ஒற்றுமை, எல்லாரும் அழகாக இருந்தார்கள். எல்லோருமே கடைசியில் பணக்கார வாலிபர்களை திருமணம் செய்தார்கள். எனக்கு பணமும் இல்லை, அழகும் இல்லை, கவர்ச்சியும் இல்லை. கருப்பும் இல்லாமல் சிவப்பும் இல்லாமல் மங்கிய மாநிறம். நோஞ்சான் என்றும் சொல்ல முடியாமல், குண்டு என்றும் சொல்ல முடியாமல் இரண்டுங்கெட்டான் உடல் வாகு. என் முகத்தில் கண், மூக்கு, வாய், கன்னம், காது எல்லாம் உண்டு. அதில் அழகை தேடினால் அது என் தவறு அல்ல. எல்லாமே அவசியத்துக்காக ஏனோ தானோவென்று படைக்கப்பட்டவை. நான் ஆண்டவரின் அலட்சிய அவசர படைப்பு. ஆனால் என் கனவுலகில் நான் தான் ராஜகுமாரி. கற்பனையில் நான் சிங்கமாய் சீருவேன், பட்டாம்பூச்சியாய் சிறகடித்து பறப்பேன். அழகான பணக்கார வாலிபர்கள் என் கடைக்கண் பார்வைக்காய் தவமிருப்பார்கள். விலை உயர்ந்த ஆடையில் நான் வலம் வருவேன். கண்ணை பறிக்கும் அணிகலன்கள் என் அழகை மெருகேற்றும். நான் அடிக்கடி வெளிநாடு பயணம் செல்வேன். 5 நட்சத்திர ஹோட்டல்களில் தான் தங்குவேன். மலை பிரதேசங்களில் எனக்கு 1-2 காட்டேஜஸ் உண்டு. இதுதான் என் கற்பனை வாழ்க்கை. என் கற்பனை உலகம் நனவுலகமாக மாற நான் பாடுபடுவேன். இதுதான் என் லட்சியம். இதை வாசிச்ச உடனே ஜீவரத்னாமா முகத்துல இருந்த சோகம் மறைஞ்சிருந்தது. புன்னகை அவ இதழ்கள் அரும்பியது. கலா கைய பிடிச்சுக்கிட்டு, கலா, நீ பார்த்துக்கிட்டே இரு, எண்ணி இன்னும் 1 வருஷத்துல நான் பணக்காரியா மாறி இருப்பேன்னு சொன்னா. உடனே கலா, அதுக்குள்ள நீ எப்படி பணக்காரி ஆயிடுவான்னு கேட்டா. அதுக்கு ஜீவரத்னாமா, படிப்பு என்ன பெரிய படிப்பு, நான் சினிமாவில சேர போறேன். நான் கவிதை மட்டும் இல்ல, கதையும் நல்லா எழுதுவேன். என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது.
இன்னும் நிறைய எழுதுவேன், சரியான ஆளுக்காக சரியான நேரத்துக்காக காத்திருக்கேன்னு சொன்னான். அதுக்கு கலா, ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு, நீ சின்ன பொண்ணு, சினிமாவுக்கு கதை எழுதுறேன்னு உன் வாழ்க்கைய தொலைச்சிடாதன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா அவளுடைய அறிவுரை ஜீவரத்னாமா காதுகள்ல விழவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு வாட்ட சாட்டமா அந்த ஊருக்கு ஒரு திரைப்படத்துக்கு லொகேஷன் பார்க்க வந்திருந்த நிர்மல் என்பவனோட கண்ணுல இவா பட்டா. இவளோட கதாசிரியர் கனவை அவன் உபயோகப்படுத்திக்கிட்டான். அவனை நம்பி அவ அம்மா அப்பாவை விட்டு, சொந்தத்தை விட்டுட்டு, படிப்பை விட்டு, ஊரை விட்டு கிளம்பிட்டா. அவளை தான் தங்கியிருந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போய் சமையல் மற்றும் வீட்டு வேலைகளுக்கு அவன் உபயோகப்படுத்திக்கிட்டான். எப்படியும் உன்னைய பெரிய கதாசிரியரா ஆக்கியே தீருவேன்னு அவ்வப்போது உறுதிமொழிகளும் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அன்னைக்கு ராத்திரி அவனை பார்க்க 4-5 ஆண்கள் வந்தாங்க. இவாதான் கதவை திறந்து விட்டா. அவங்க இவளை உற்று உற்று பார்த்து யாரையோ தள்ளிட்டு வந்து வச்சிருக்கான்னு தங்களுக்குள்ள பேசினதை இவ கேட்டா. நிர்மல் இவா பக்கத்துல வந்து, இங்க பாரு, இவங்கெல்லாம் சினிமா துறையில பெரிய ஆட்கள், உன்னுடைய ஸ்பெஷல் பிரியாணியை இன்னைக்கு சமைச்சு கொடுன்னு சொல்லிட்டு அவங்களோட அடுத்த ரூமுக்கு போய் கதவை பூட்டிக்கிட்டான். இவ சமையல் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவ்வப்பொழுது அந்த ரூம்ல இருந்து கூச்சலும் சிரிப்பும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவளோட இவ அந்த ரூம் ஜன்னல் பக்கம் நின்று என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சு பார்த்தா. என்னடா, இவ உண்மையிலேயே சமையல்காரிதானா இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேலியா சிரிப்பது கேட்டது. அதுக்கு அவன், சத்தம் போடாத, இவளுக்கு விலை பேசிட்டே அடுத்த வாரம் பாம்பே பாட்டிக்கு தள்ளி விட்டுடலாம்னு இருக்கேன்னு சொன்னான். அவளுக்கு காதுல ஈயத்தை காய்ச்சி ஊற்றுறது மாதிரி இருந்துச்சு. அவளுடைய உடலும் உள்ளமும் பயந்து நடுங்கிச்சு. இவன் தன்னை விற்றுவிடத்தான் இவ்வளவு நாளா இங்க வச்சிருக்கிறான், இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சா. வேற ஒண்ணுமே அவ மனசுக்குள்ள இல்ல. அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு தன்னுடைய துணிமணி எதையும் எடுக்காம முன் கதவை திறந்துட்டு வெளியே போயிட்டான். பயத்தால உடம்பு நடுங்க நடந்தா ஜீவரத்னாமா. நடந்தான்னு சொல்றதை விட ஓடுனான்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். சுற்றுமுற்றும் பார்த்துக்கிட்டே வேகமா நடக்க ஆரம்பிச்சா. எந்த நேரத்திலையும் யாராவது வந்து அவளை வழிமறிக்கலாம். அந்த வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் ஓடி வந்து அவளை பிடிக்கலாம். மணி 10 இருக்கலாம். ஊரை விட்டு இவனோட சொல்லாம கொள்ளாம வந்தது முதல் இவ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போனதில்ல. எங்க போறதுன்னு தெரியாம வேகமா நடந்துகிட்டு இருந்தா. அடுத்த சந்துல இருந்து வேகமா வந்த காரை கவனிக்காததுனால அது மேல மோதி அப்படியே மயங்கி விழுந்தா. இவ கார் மோதி கீழே விழ அந்த கார் ஓட்டுநர் கருணையோட இவளை மருத்துவமனையில சேர்க்க, இவ யாருன்னு தெரியறதுக்காக அவங்க போலீஸ் உதவிய நாட, இவ காணவில்லைன்னு இவளோட அப்பா போலீஸ்ல கொடுத்த புகைப்படத்தோட இவ முகம் ஒத்து போக போலீஸ் இவளுடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்க, ஜீவரத்னாமா மறுபடியும் தன் ஊருக்கு, தன் வீட்டுக்கு, தன் பெற்றோரிடம் வந்தா. ஜீவரத்னாமா எப்போ கண் விழிச்சாளோ அவளுக்கே தெரியாது. கண் திறந்து பார்த்தா. எதுவுமே மனசுக்குள்ள போகல. யாரோ 2 பேர் தெரிஞ்சாங்க. அது யாருன்னு அவளுக்கு தெரியல. அவங்க இவளை பார்த்து அழுறாங்க. ஏன்னு புரியல. இவ மலங்க மலங்க விழிச்சா. நான் யாரு? யோசிக்க யோசிக்க தலை வலிச்சது. தலைய பிடிச்சுக்கிட்டு அலர்னா. மலங்க மலங்க பாக்குறதும் அலறதுமா இருக்கிறா ஜீவரத்னாமா. அந்த மொட்டு மலராமலேயே கருகிட்டுது. அவ வாழ்க்கை செதஞ்சிட்டு. நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே, வணக்கம். கதையை பார்த்தீங்களா? பார்க்கவே பரிதாபமா இருக்குது இல்லையா? ஜீவரத்னாமா மாதிரி பல இளம் பெண்கள் கனவுகளோட வாழ்றாங்க. கனவு காண்றது தவறு இல்லை. அந்த கனவுகளை நனவாக்க நம்ம எடுக்கும் வழி குறுக்கு வழியா அமைஞ்சிடக்கூடாது. அதுல நாம தெளிவா இருக்கணும். பெற்றோராகிய நாம கவனமா பிள்ளைங்களை வளர்க்கணும். செல்லம் கொடுத்து வளர்க்கறது தப்பு, அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது தப்புன்னு நினைச்சு ஒரே அடியா அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடக்கூடாது. எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்காம அதிக கண்டிப்போட வளர்த்தா சில பிள்ளைங்க கட்ட அறுத்து எரிஞ்சிட்டு ஓடி போயிடும். அதுதான் ஜீவரத்னாமா வாழ்க்கையில நடந்துச்சு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த காலத்து பிள்ளைங்க எப்படிப்பட்ட கனவுகளை காண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சோஷியல் மீடியாவோட தாக்கம் அதிகரிச்சு அதே மாதிரி வாழ ஆசைப்படுறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு உயரிய குறிக்கோள் இருக்கணும்.
சின்ன வயசுலேயே நல்ல தாக்கம் ஏற்படுறது மாதிரி நல்ல சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கறது பெற்றோராகிய நம்முடைய கடமை. நல்லவங்களோட அவங்கள பழக வையுங்க, அவங்க நண்பர் வட்டத்தை கண்காணியுங்க. இதை பற்றி இன்னும் விரிவாக கலந்துரையாடல்ல பேசலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு டாக்டர் டாரிஸ் லெஸ்லி வந்திருக்கிறாங்க. வணக்கம் டாரிஸ். வணக்கம். ஜீவரத்னாமா கதையை பார்த்தோம் இல்லையா? வாழ்க்கையே செதஞ்சிட்டது. என்ன சொல்றீங்க? இது மூலமா நம்ம இளம் பெண்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? இது இந்த கதை இட்ஸ் அ வேக்கப் கால் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்குள்ள சமுதாயம் ரொம்ப சீர்கிட்டு போயிருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு கதையை நம்ம கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி அமையுது. எனக்கு அதை வாஸ்தவம்னு முதல்ல அதான் தோணுச்சு. இளைஞர் சமுதாயத்துக்கு இது கொடுக்கப்படுற ஒரு வார்னிங் ஆர் வேக்கப் கால். ஸோ தட் அவங்கள மாற்றிக்கலாம், அவங்கள தன்னை சீர்திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மூணாக நான் பேசலான்னு நினச்சேன். ஒன்று கண்டென்ட்மெண்ட், கேர்ஃபுல்னஸ், கேரி. கண்டென்ட்மெண்ட்னா ஈஸி டு ரிமெம்பர்னு வச்சுக்கலாம். 3C. இதில் 1 தீமோத்தேயு 6-10 வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம்னா, போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்தில் நம்ம ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நம்ம ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவுள். ஐஸ்வர்யவானாக வென்று பிரயாசப்படாதே. அது நம்மளை என்ன பண்ணிடும், கேட்டிலும் அழிவிலும் மதிக்கெட்ட காரியங்களிலும் நம்மளை என்ன செஞ்சு கொண்டு போய் சேர்த்துறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாக தங்களை குத்தி கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம், இந்த பைபிள் வர்சஸ் இந்த பிள்ளைக்கு ரொம்ப பொருந்துது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு திருப்தியே இல்லை. நம்ம பார்க்குறோம், ஏன்னா எல்லாத்தையும் அவள் ஃப்ரெண்ட்லேருந்து குறை சொல்ல, அம்மா அப்பாவில் இருந்து அவள் நேமில் இருந்து தனக்கு இருக்கிற எல்லா காரியத்தையுமே அவள் ஒரு குறையாவே தான் பார்க்குறான். இந்த காலத்தில் நிறைய பேருக்கு தாய் தகப்பன் கூட இல்லை, தாய் தகப்பன் கேர் பண்ணக்கூடாத ஒரு நிலைமையில கூட நிறைய பிள்ளைகள் இருக்கும்போது நம்மளுக்காக எல்லாம் செய்கிறாங்கங்கிற அந்த நினைப்பே அந்த பிள்ளைக்கு இல்லை. அவள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டு இருக்கா, குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறா. அப்போ அந்த முதல் குறை சொல்லுகிற அந்த கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் அவளுக்கு இருக்கிறது போதும்னே தோணவே தோணாது. ஏன்னா பிலிப்பியரில் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது எல்லா சூழ்நிலையிலும் நம்ம மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், பட்டினியாக இருக்கும், குறைபடவும் பரிபூர்ணப்படவும் போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். ஸோ நம்ம இந்த பிள்ளைகளை போதிச்சு வளர்க்கணும். எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம மனரமியமாக இருக்கணும். கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, நான் எந்த நிலையில இருக்கிறனோ அந்த நிலையில நான் ஆண்டவருக்கு உகந்ததாக வாழணும். ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிற நிலைமையில நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் அவளுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க, நல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. படிக்க வேண்டிய பிரயாயத்தில் பிள்ளைகள் படிக்க வேண்டிய காரியங்களை செய்யணும். அதற்கு மிஞ்சி அவங்களுக்கு என்ன கூடாது, எண்ணங்க அவங்களுக்கு ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கலாம் கண் கண்டதே நலம்னு பிரசங்கியில் போட்டிருக்கு. ஸோ நம்ம ஆசை அளவுக்கு மீறி போய் இல்லாததை நம்ம தேடிக்கொண்டே இருக்கும்போது அது நம்மளுக்கு ஒரு குறையாகவே. ப்ராவர்ப்ஸில் என்ன போட்டிருக்குன்னா, ஐஸ்வர்யவானாக விரும்பாதே, உன் சுய புத்தியை சாராதே, இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது எப்படி போகும்னா, கழுகை போல தனக்கு சிறகுகளை உண்டாக்கி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போயிடும். ஸோ இல்லாமல் போகும் பொருள் மேலே நம்ம கண் வச்சுக்கிட்டே இருந்தால் இப்படி தான் ஆகாய மார்க்கமாய் போயிடும். ஸோ நமக்கு இருக்கிறத வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக கண்டென்டடாக இருக்கணும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது நமக்கு உரிய காரியங்களில் அவள் கவனம் செலுத்தலாம். அவளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால தான் இல்லாத பொருள் மேலேயே அவள் கண்ணு போய்கொண்டே இருக்கு. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வாழ்கிற அந்த உலகம் பயங்கர ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில தான் அந்த வாலிப பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இட்ஸ் அ கட் த்ரோட் வேர்ல்டுன்னே சொல்லலாம். யாரையுமே நினைச்ச முடியாது, நம்பவே முடியாது. ஸோ என்னைக்கு நம்ம அந்த ப்ரொடெக்டிவ் வால்ஸ் ஆஃப் த ஹவுஸை விட்டுட்டு வெளியே போகிறோமோ எதுவுமே நடக்கலாம். ஸோ இந்த பிள்ளைண்டு இல்லை, இன்னைக்கு உள்ள உலகத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாமே அவங்க ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரசங்கி சொல்லுறது பேர் இளவயதும் வாலிபமும் மாயையே. உன் சரீரத்திலிருந்து தீங்கையும் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் நீக்கி போடு. அப்போ இருதயத்தில் நம்ம சஞ்சலம் வச்சுக்கிட்டு எனக்கு அது இல்லையே இது இல்லையே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க அந்த சஞ்சலம் கூட அந்த ஆசை கூட தான் அவள் தப்பான வழியில் என்ன செய்றா போகிறா.
ஐஸ்வர்யம் ஆயிரணும்னா பணக்காரி ஆயிரணுங்கிற வெறி அந்த பிள்ளைக்கு இருக்கிறனால தப்பான வழியில என்ன செய்யறா அவளுக்குன்னு ஒரு காலம் வரும். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கிருக்கு. அப்ப கடவுள் உயர்த்தக்கூடிய ஒரு நேரம் வரும். அப்ப எப்ப வரும்? உன்னுடைய காரியத்தை உன்னுடைய நேரத்துல நீ உருப்படியா செஞ்சா, அதனதன் காலத்துல நீ செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். ஸோ இந்த காலம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து இப்போ போன வாரம் கூட நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம். கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி அநியாயமா சதைஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா அவ போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிட்டா. ஸோ எந்த இடத்துல நம்ம இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது இந்த பிள்ளைக்கு படிப்பு அறிவு இருக்குது. ஆனாலும் அவளுக்கு வந்து எந்த இடத்துல எப்படி போகணும் தெரியல. ஏன்னா அவளுக்கு அந்த ஆசை வந்து அந்த அவளோட கண்களை குருடாக்கி இருக்கு. ஏன்னா மற்றவங்க பேசுறது எண்ணெயிலும் மிருதுவாக இருக்கும், ஆனால் அவர்கள் இருதயத்தில் உருவின பட்டயங்கள் இருக்கு. அப்போ மற்றவங்க பேசுறது வந்து ரொம்ப இனிமையா இருக்கும், பேசுவாங்க, ஆசையா பேசுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பிள்ளை அந்த பேச்சுக்கு மயங்கி விழுந்து போயிட்டான் இல்லையா? அந்த சினிமாக்காரை வந்த உடனே அவன் பேச்சுல மயங்கி என்ன பண்ணிடுறா, விழுந்து அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்து வீட்டை விட்டே தைரியமா போகக்கூடிய அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துடுது. அப்போ மற்றவங்க வார்த்தை எந்த இடத்துல மற்றவங்களுடைய காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், மற்றவங்க சொல்றது எந்த இடத்துல நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கொஸ்டினிங் கெப்பாசிட்டி ஒரு படிக்கிற பிள்ளைக்கு இருக்கணும். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது. அப்போ பெற்றோரை கூட அவன் நம்பாம என்ன பண்ணிட்டா, வெளியே இறங்கி போயிட்டா இல்லையா? ஸோ அந்த ஐஸ்வர்ய மயக்கம் வந்து அவளுடைய கண்களை பயங்கரமா குருடாக்கி இருக்கிறனால தான் எந்த வழியில போறோம்னு கூட அவளுக்கு தெரியல. நம்ம வெளியே போறோம், எதை நம்பி போறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவ தான் சுய புத்தியை நம்பிதான் போறா. ப்ராவர்ப்ஸ் 3 கொடுக்கும், சுய புத்தியை சாராதே, கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையாயிரு, அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு உன் சுய புத்தியை நினைச்ச கூடாது. நம்ம சார்ந்து இருக்கவே கூடாது. அது நம்மளை என்ன செஞ்சோம், நேரங்கிட்ட நேரத்தில் நம்மளை அழகா என்ன செஞ்சிடும், கை விட்டுரும். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கா. அவள் நல்ல கதை எழுதுவேன், நான் நல்ல பொயிட்ரி எழுதுவேன், பொயிட்ரி எல்லாம் அவளுக்கு சொல்லி பார்க்கா இல்லையா? ஸோ நான் வந்து என்னுடைய இதை நம்பி நம்ம வெளியே போயாச்சுன்னா அது வாய்க்கவே வாய்க்காது. அப்போ அவள் யோசிக்கிறா, நான் கதை எழுதுவேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் வெளியே போயாச்சுன்னா அவ்வளோ அம்மா அப்பா தான் அவளை சிறைப்பிடித்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவளுக்கு இருக்கு. அப்போ நம்ம வெளியே போயாச்சுன்னா அவங்களும் தன்னுடைய பெஸ்ட்டு வளர்த்து மற்றவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அவளை அங்கீகரித்து கொள்வாங்க அப்படின்னு அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் வெளி உள்ள உலகம் வந்து எவ்வளோ பயங்கரமான உலகம், எவ்வளவு விழத்தள்ள பண்ணுகிற உலகம் அப்படிங்கிறத அறியலை. ஏன்னா நம்ம பார்க்குறோம், பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான்னு பார்க்கும். வகை தர யாரை கீழே தள்ளலாம், யாரை நம்ம வலைக்குள்ளே இழுக்கலாம் அப்படின்னு திஸ் பீப்புள் தே ஃபாலோ ஈஸி ப்ரே. ஈஸியா அந்த பிசாசினுடைய கையில என்ன செஞ்சிருந்தாங்க, மாட்டிக்கிறாங்க. அவங்களா போய் என்ன செய்யறாங்க, வாலண்டியரா போய் என்ன பண்ணிச்சுறாங்க, விழுந்து விட வேண்டாம். அப்ப பிசாசும் ஒளியின் இதை தரித்து கொள்ளுகிறான், வேஷத்தை தரித்து கொள்ளுகிறான்னு பார்க்கும். அப்போ அப்படிதான் வருவான் பிசாசு. நம்ம நினைக்கிற மாதிரி பயங்கர ஹரிபிளெல்லாம் வரமாட்டா, ரொம்ப லியூரிங் அட்ராக்டிவ். ஸோ அந்த அட்ராக்ஷனுக்கு இந்த பிள்ளைகளை என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். 3வது நம்ம என்ன பார்க்கணும்னா கேரிங். அவ வந்து தன்னுடைய ஆசை, தன்னுடைய எண்ணம் அதே தான் யோசிச்சுட்டு இருக்காளே தவிர தாய் தப்புன்னு கொஞ்சம் கூட அவள் என்ன பண்ணல, யோசித்து பார்க்கல. இந்த வீட்டை விட்டு நம்ம போயிட்டோம்னா நம்ம ஒரே பிள்ளையா இருப்போம், நம்ம அம்மா அப்பா நம்மளை தேடுவாங்களே, நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து வேதனையாக இருக்குமே, அவங்க கஷ்டம் உண்டாக்கக்கூடாதே, அவங்களுக்கு கேவலம் உண்டாக்கக்கூடாதே, நம்மளை படிக்க வைக்கிறாங்களே, நம்ம படிக்கிற காலத்தில் இருக்கோமே, நம்ம படிக்கணுமேன்னு அவளுக்கு நினைப்பே வரல. அவ தன்னுடைய ஆசையை என்ன செஞ்சுக்கிறா, சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் அவளுக்கு இருக்கு. பணக்காரி ஆயிடணும், அழகா வந்துடணும், பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும், அவளுடைய எண்ணங்கள் எல்லாம் பயங்கர ஹையா இருக்கு, அளவுக்கு மிஞ்சின ஒரு இதா இருக்கு. எல்லாமே ஒரு கிராஜுவலா நம்ம போகும்போது ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு வழி நடத்துவார் இல்லையா? அடுத்தது என்ன பார்த்தாச்சுன்னா இந்த பேரண்ட்ஸுமே இன்னும் கொஞ்சம் அவளுக்கு கேர் பண்ணா. ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து அவளுடைய ஆசைகள் எல்லாம் அப்படியே வெளிப்படுத்துறா. டெஃபினட்டா அவங்க அம்மா அப்பாட்டையும் சொல்லியிருப்பா, இவ்வளவு ஆசை உள்ள பிள்ளை கட்டாயம் அவங்க அம்மா அப்பாட்டையும் சொல்லியிருப்பா. ஆனா அவங்க அம்மா அப்பா வந்து இவளுடைய தேவைகளை கொஞ்சமாவது பூர்த்தி செய்யணும்னு நினைச்ச மாதிரியே தெரியல. அவங்க என்ன நோக்கத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம பிள்ளைக்கு நல்லா இருக்கணும், ஃபியூச்சருக்கு நம்ம பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்களா இருக்கலாம். ஆனா அதை வந்து இந்த பிள்ளையுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாவது அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அது அவங்க பண்ற மாதிரியே இல்லை. ஸோ பிள்ளையாண்டனே நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் விடாது இருப்பாங்க இல்லையா? அப்போ பிறம்பும் கண்டிதலும் ஞானத்தை போதிக்கும்,
தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும்னு பார்க்குறோம். அப்போ இஷ்டத்துக்கு அந்த பிள்ளைய விட்டுருக்காங்க. அவ்வளவு தைரியம் இருக்க போய் தான் அவன் என்ன பண்றா, தன் வீட்டை விட்டு வெளியே போறான். ஸோ தாய் தகப்பனுமே இந்த பிள்ளையுடைய நிலைமையை அறிஞ்சு, அவளுடைய ஆசையை அறிஞ்சு, கொஞ்சமாவது அவ கூட உட்காந்து பேசி அவளுக்கு ஞானத்தை கொடுத்து அவளை நல்ல வழியில நடத்துறதுக்கு வேண்டிய வழியை அவங்க பார்த்துருக்கணும். அதுவும் அந்த அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இல்லை மாதிரி தான் இருக்கு. அவள் ஃப்ரெண்டு கூட சொல்றா, அம்மா நீ இப்படிலாம் கனவு காணாத, நம்ம 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறோம், அதை படிச்சு அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு, நீ படிச்சு இப்போ படிச்சு உருப்படுறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்றா. ஆனா அது அவ காதுல ஏற்கவே இல்லை. அவளுக்கு ஒரே நோக்கம், எல்லாரும் போல நம்மளும் பணக்காரர் ஆயிரும், எல்லாரும் போல ஓவர் நைட் ஆயிரணும். எதுவுமே நம்ம சீக்கிரமா ஓவர் நைட்ல எதுவுமே கிடைக்க போறது இல்லை. நம்ம ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு தான் நம்மளுக்கு அந்த பேரு புகழ் எல்லாத்தையும் பெற்று தரும். அப்ப அந்த படிப்புல அந்த நேரத்துல அவ கவனம் செலுத்தி கடவுளுக்கு பயந்த பிள்ளையா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம்னு போட்டிருக்கு. அப்ப தீமையான காரியங்களை வெறுக்கும் போது கடவுளுக்கு பிரியமான ஒரு பிள்ளையா நம்ம வாழும்போது அவர் என்ன செய்வாரு, நேர்த்தியா அந்தந்த நேரத்துல என்னென்ன பண்ணணுமோ அவர் நடத்தி கொடுப்பார். அவளுடைய ஆசைகளும் நிறைவேற்றப்படும். அது அந்த பிள்ளை என்ன செய்யல, உணர்வே இல்லை. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் உள்ள நிறைய பிள்ளைகளுடைய நிலைமை இதுதான் இருக்கு. ஸோ இந்த இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்ற இது என்னன்னா, குறிப்பிட்ட காலத்துல எந்த நேரத்துல தாய் தகப்பனுக்கு அடங்கி இருக்கணுமோ இருக்கணும். வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனே தாய கனம் பண்ணுவாயாகன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம கனம் பண்ண வேண்டிய நேரத்துல, மரியாதை கொடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம செய்தோமானால் மிச்ச காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு, பொறுப்பேற்றுக் கொள்வார். ஸோ தைரியமா உன் வீட்டை விட்டு நீ வெளியே போற அப்படின்னா உனக்கு ரொம்ப துணிகரமான ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஓவரா இருக்கு. அதுவும் நினைச்சக்கூடாது, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து தான், கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைய நினைச்சுவா புகழப்படுவாள். அழகு வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியே புகழப்படுவாள். இது எல்லாமே ஒரு மாயை. இந்த மாயை உலகத்துல தான் இந்த பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்காங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இது ஒரு வேக்கப் காலா இருந்து அவங்க ரியாலிட்டிக்கு ரியாலிட்டி எப்படி இருக்குங்கிறத அவங்க உணர்ந்து கொள்ளணும். நல்லா சொன்னீங்க, 3 பாயிண்டா சொன்னீங்க. கண்டென்டடா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் கேர் பண்ணணும். பேரண்ட்ஸ் பிள்ளையும் பேரண்ட்ஸையும் கேர் பண்றப்ப இது நடக்கவே நடக்காது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை சிதைச்சுக்கிட வேண்டாம் இல்லையா. வாலிப பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு எச்சரிக்கையா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. பிள்ளைகள் இதை கேட்டு நிச்சயமா இதை பின்பற்றினா நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு ஆசீர்வதிப்பாரு, தகுந்த நேரத்துல அவங்கள உயர்த்துவார். எங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. வேதாகமத்துல பல இளம் பெண்கள் வீட்டை விட்டு போறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேற தங்களுடைய வீடுகளை விட்டு போறாங்க. ரெபேக்காள் தன்னுடைய குடும்பத்தாரை ஆரானில் விட்டு ஆபிரகாம் இருந்த இடத்துக்கு போனான். அங்க ஈசாக்கோடு அவளுக்கு திருமணம் ஆச்சுது. பல தேசங்களுக்கு தாயாகும் பாக்கியத்தை பெற்றான். ரூத் தன்னுடைய தேசமாகிய மோவாபை விட்டு தன் மாமியாகிய நகோமி பின்னே போனான். அவ வம்ச வழியில தான் தாவீது ராஜா வந்தான். அதுக்கப்புறம் இயேசுவும் அந்த வம்ச வழியில தான் பிறந்தாரு. எஸ்தர் தன் வீட்டை விட்டு அரண்மனைக்கு போனான். யூத மக்களையே காப்பாற்றும் பாக்கியத்தை பெற்றா. வீட்டை விட்டு வெளியே போறது பாவம் இல்லை, ஆனா கர்த்தருடைய நோக்கத்துக்கு எதிரா போறதுதான் பாவம். அதுக்கும் சில எடுத்துக்காட்டுகளை வேதாகமத்திலிருந்து நான் சொல்றேன். யாக்கோபோட குமாரத்தி தீனாள் வீட்டை விட்டு தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டு போனான். மானபங்கப்படுத்தப்பட்டா. கெட்ட குமாரன் கதையில இளைய மகன் தன்னுடைய வீட்டை விட்டு போனான். ஆஸ்தி அழிச்சான், பஞ்சத்துல அடிபட்டான், பன்றிகளை மேய்ச்சான். பன்றிகள் தின்னும் தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. வீட்டை விட்டு போறது ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தப்படி அவர் நோக்கத்தை நிறைவேற்ற போனாங்கன்னா அது வெற்றிகரமா முடியும், இல்லாட்டி தோல்விதான். பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். வேதாகமம் அதைத்தான் கற்பிக்குது. எபேசியர் 6:1 முதல் 3 வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. பிள்ளைங்களுக்கு பாதுகாவலர்களா பெற்றோர்களை ஆண்டவர் நியமிச்சிருக்காரு.
அவங்க சொற்படி கேளாம வீட்டை விட்டு வெளியேறது ஆண்டவருக்கு விரோதமா செய்யும் பாவம். இப்படி வெளியேறும் பிள்ளைங்க உடல் ரீதியா, மன ரீதியா, உணர்வு ரீதியா, ஆன்மீக ரீதியா பாதிக்கப்படுவாங்க. இளம் பெண்களே, நீங்க எப்படிப்பட்ட குறிக்கோள்களை வைக்கணும், அவைகளை நிறைவேற்ற நீங்க என்ன செய்யணுங்கிறத பற்றி நான் சில டிப்ஸ் தர்றேன். நீங்க ஒவ்வொரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நான் எடுக்க போற முடிவு என் பெற்றோரை கனம் பண்ணுமான்னு கேட்கணும். இல்லைன்னா அந்த முடிவை எடுக்க கூடாது. என்னுடைய குறிக்கோள் ஆண்டவர் என்னில் அவர் வச்ச நோக்கத்தை நிறைவேற்றுமான்னு கேட்கணும். இல்லைன்னா குறிக்கோளை மாற்றணும். சங்கீதம் 37:4 சொல்றது மாதிரி, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஒவ்வொன்னையும் ஆண்டவர் சித்தப்படி, அவருக்கு பிரியமானபடி நீங்க செய்யும்போது அவர் உங்க ஆசைகளை நிறைவேற்றுவார். உங்க ஆசைகளை, கனவுகளை, குறிக்கோளை உங்க பெற்றோர்கிட்ட சொல்லுங்க, உங்க ஆசிரியர்கள் கிட்ட சொல்லுங்க, அல்லது நீங்க மதிக்கும் ஒரு பெரியவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் பொறுமையா காத்துருன்னு சொன்னா காத்துருங்க, அல்லது போன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்கன்னா போங்க. உங்க ஆசைகளை நிறைவேற்ற நீங்க உங்க வீட்டை விட்டு போகும்போது தெளிவா திட்டமிடுங்க. என்ன படிக்கணும், எவ்வளவு மார்க் வாங்கணும், எவ்வளவு பணம் செலவாகும், போற இடம் பாதுகாப்பானதா, எல்லாத்தையும் யோசிச்சு திட்டமிடணும். மேல் படிப்புக்காக, வேலைக்காக அல்லது வேலை தேடுறதுக்காக நீங்க உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவங்களோட தொடர்புல இருங்க. புது இடம் எப்படி இருக்குதுன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. புது நண்பர்களை பற்றி அவங்க கிட்ட பேசுங்க. புது அனுபவங்களை அவங்களோட பகிர்ந்துக்கிடுங்க. அவங்க உங்களை ஜெபத்துல தாங்குவாங்க. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நடங்க. ஏசாயா 30:21 என்ன சொல்லுது? நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆண்டவர்கிட்ட நீங்க வழியை கேட்கும்போது அவர் உங்களை அங்க போ இங்க போன்னு ரொம்ப அழகா வழி நடத்துவார். பெற்றோருக்கு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுறேன். உங்க பிள்ளைங்கள் நடக்க வேண்டிய வழியில அவங்கள நடத்துங்க. அவங்க குறிக்கோள்களை ஊக்கப்படுத்துங்க. அவங்க எப்பவும் உங்க கைக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்கள சுதந்திரமா வாழ விடுங்க. அவங்களும் வெளி உலகத்தை பார்க்கட்டும். அவங்க மேல கோபப்பட்டு அவங்கள அதிகமா கட்டுப்படுத்தினீங்கன்னா அவங்க உங்ககிட்ட சொல்லாமலே வீட்டை விட்டு வெளியேறும் தருணம் வந்தாலும் வரும். அதனால அவங்கள பண்படுத்துங்க, ஊக்கப்படுத்துங்க, சுதந்திரமா வாழ விடுங்க. சரி, நான் இதோட முடிச்சுக்கிறேன். வணக்கம் தோழியரே. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. கனவு காண்றது நல்லது, பெரிய பெரிய லட்சியங்கள் வச்சுக்கிறதும் நல்லது. நாம எப்படிப்பட்ட லட்சியங்களை வச்சிருக்கோம்னு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய லட்சியம் நிறைவேறினா அது நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்கும் நன்மையா அமையுமான்னு யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேல இதன் மூலமா இயேசுவின் நாம மகிமைப்படணும். இப்படி எல்லாருக்கும் நன்மை தரும் லட்சியங்களை தான் நாம வைக்கணும். கனவு கண்டா மட்டும் போதாது, அது நனவாகிறதுக்கு நாம நம்மளை தகுதிப்படுத்தணும். அந்த லட்சியத்தை நம்ம அடையும் வழி நேர் வழியா இருக்கணும். கடினமா உழைக்கணும். தகுந்த நேரம் வரும் வரைக்கும் ஜெபத்தோட காத்திருக்கணும். சரியான நேரத்துல நம்ம லட்சியம் நிறைவேறுமே, அப்ப நமக்கு கிடைக்கும் சந்தோஷத்துக்கு ஈடு என வேற எதுவுமே இல்லைங்க. ஓகே, உங்க கனவை கண்டினியூ பண்ணுங்க. நான் கிளம்புறேன். பாய்.